வணக்கம். நான் உங்கள் அசிஸ்டன்ட் ஆண்டனி. இந்த வீடியோல நாங்க லேர்ன் பண்ண போறது, எப்படி எஸ்சிஓ கீவேர்ட் ரிசர்ச் கூகுள் கீவேர்ட் பிளானர் மூலமா பண்றதுங்கிறதுல ஃபுல் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் நான் குடுக்குறேன். கூகுள் கீவேர்ட் பிளானர்ங்கிறது கூகுளால குடுக்குற ஒரு ஃப்ரீ கீவேர்ட் ரிசர்ச் சாஃப்ட்வேர். நீங்க கூகுள் சர்ச் இன்ஜின்ல எந்த சர்ச் இன்ஜின்ல போயிட்டு கூகுள் கீவேர்ட் பிளானர்ன்னு அடிச்சீங்கன்னா, வர்ற பேஜ ஓப்பன் பண்ணா பேசிக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது என்னன்னா, அவங்க டைரக்ட்டா கூகுள் வந்து நீங்க ஃப்ரீயா எஸ்சிஓ பண்ணிக்கிறதுக்கு கீவேர்ட் கண்டுபிடிங்கன்னு இந்த டூல கிரியேட் பண்ணல. அவங்களோட கோல் வந்து என்னன்னு சொன்னா, கூகுள் ஆட்ஸ் அவங்களோட மேஜர் இன்கம் கூகுள் ஆட்ஸ் காமிக்கிறதுக்கு நெறைய பேருக்கு எந்த கீவேர்ட்ல நான் ஆடுக்கு ரன் பண்ணலாம், எந்த கீவேர்டுக்கு சர்ச் இருக்கு, இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரியாதனால, அவங்க என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, கூகுள் ஆட்ஸ்க்குள்ள கீவேர்ட் பிளானர்ன்னு ஒரு டூல் வச்சிருக்காங்க. அதனால நீங்க கண்டிப்பா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. நீங்க வந்து ஒரு புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். கேம்பெயின் கிரியேஷன் ப்ராசஸ் வரைக்கும் போகலாம். நீங்க ஆட்ஸ் ஆக்சுவலா கிரியேட் பண்ண தேவையில்ல. அதுக்கு முதல் ஸ்டெப்லயே ஒரு கட்டத்தில நீங்க பாஸ் பண்ற நேரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கூகுள் டூல்ஸ்ல கூகுள் கீவேர்ட் பிளானரோட அக்சஸ் கிடைச்சிரும். அது மூலமா நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ற ஒரு டூலாவும் இத யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து அவங்க குடுக்குறது வந்து இத வச்சு நீங்க ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு. சப்போஸ் நீங்க இத வச்சு எஸ்சிஓக்கு வேணாலும் கீவேர்ட் ரிசர்ச் ஒரு ஃப்ரீயாவே அதுவும் அத்தாரிட்டி சோர்ஸ். ஏன்னா கூகுள்ல இருந்தே டைரக்ட்டா கிடைக்கிறனால, ஒரு அத்தாரிட்டி சோர்ஸ்ல இருந்தே உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்குது. அந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களோட பேஜ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டூல் மூலமா நீங்க வந்து புது கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சஜெஸ்ட் எல்லாம் பண்ணும். ரிசர்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எத்தனை சர்ச் எல்லா டீட்டெயில்ஸுமே காமிக்கும். எஸ்டிமேட்டும் காமிக்கும். ஒரு ஆட் ரன் பண்றது மூலமா இந்த கீவேர்டுக்கு ஒரு கிளிக் நீங்க ரிசீவ் பண்ணா, நீங்க எஸ்டிமேட்டா இவ்வளோ பே பண்ணணுங்கிற டீட்டெயில் காமிக்கும். அத வச்சு அந்த கீவேர்ட வேல்யூவும் நம்ம எஸ்சிஓ பண்றோம்னா, நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். நான் அத பத்தியெல்லாம் பேசுறேன் காமிக்கிற நேரம். அது போக காம்படிஷன் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்படிஷன் அது காமிக்கிற காம்படிஷன் என்னன்னா, கூகுள் அட்வர்ட்ஸ் காம்படிஷன். எஸ்சிஓ வைஸ் எவ்வளோ கஷ்டம்னு காமிக்காது இந்த கீவேர்ட். ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது மட்டும் காமிக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கூகுள் கீவேர்ட் பிளானருங்கிற சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஃப்ரீ ஜிமெயில் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி இந்த கேம்பெயின் நீங்கள் பாதி ப்ரொசீஜர் போகிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அக்கவுண்ட் எனக்குன்னு வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஆக்டிவ் அக்கவுண்ட் தான். ஏன்னா நான் வந்து கேம்பெயின்ஸ் எதுவுமே ரன் பண்ணுறதில்ல. ஆனாலுமே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் பிளானர்லேருந்து எல்லாமே என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த செக்ஷனுக்குள்ளே வருவீங்க நீங்கள் அக்சஸ் ஆகி லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபோர்காஸ்ட். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னன்னா, பேசிக்கா இத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க எத்தனை கீவேர்ட்ஸ் வேணாலும் வச்சிருக்கலாம். ஒரு 20 கீவேர்ட்ஸோ, 100 கீவேர்ட்ஸோ என்ன இருந்தாலும், நீங்க அடிக்கிற எல்லா கீவேர்டுக்கும் இப்ப மெயின் டூல்ல நான் கிளியரா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக்கா இது தான் நீங்க யூஸ் பண்ற மெயின் கீவேர்ட் டூலா இருக்கும். இதுல வந்து எப்படின்னு சொன்னா, இதுல ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்தீங்கன்னா 2 வகையில நீங்க கீவேர்ட் ஸ்டார்ட் பண்ற ப்ரொசீஜர ஆரம்பிக்கலாம். நீங்க ஏற்கனவே ஒரு டாபிக்கோ, ஒரு கீவேர்ட் நீங்க கண்டுபிடிச்சு ரூட் கீவேர்ட் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அந்த கீவேர்ட நீங்க என்டர் பண்ணணும். இல்ல எனக்கு ஒரு வெப்சைட் தான் தெரியும். அதுலருந்து நீ கீவேர்ட் நீனே எனக்கு சஜெஸ்ட் பண்ணி சொல்லுன்னு சொன்னா, அதுவுமே பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் வித் வெப்சைட்டுக்கு போறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு வெப்சைட் என்டர் பண்றேன். ஸோ நான் ஐபிஎல் வெப்சைட்டை இங்க குடுக்குறேன். இந்த இடத்துல குடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா லாங்குவேஜ் செலக்ட் ஆகுது. நான் டார்கெட் கண்ட்ரி வந்து டார்கெட் கண்ட்ரி வந்து இந்தியான்னு நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்றேன். செலக்ட் பண்ணிட்டு மல்டிபிள் நீங்க சூஸ் பண்றனாலும் சூஸ் பண்ணலாம். இது எதுக்குன்னா, ஆட்ஸ் நீங்க இதுக்கெல்லாம் ரன் பண்ணா எவ்வளோ ரீச்ன்னு காமிக்குது. நம்ம அத எஸ்சிஓ பவருக்கும் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியால ஆல்மோஸ்ட் இவ்வளோ ரீச் இருக்குங்கிற மாரி எங்களுக்கு காமிக்குது. ஸோ இத குடுத்துட்டு நான் இங்க கெட் ரிசல்ட்ஸ் குடுத்தா, குடுக்குறதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து என்டயர் சைட் இல்லாட்டினா திஸ் பேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இந்த வெப்சைட்லேருந்து கீவேர்ட்ஸ் கண்டுபிடி. ஆனா என்டயர் சைட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த வெப்சைட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜ், 30 பேஜ் இருக்குன்னா, அந்த 30 பேஜ்ல இருந்துமே கீவேர்ட்ஸ் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு குடுக்கும். இல்ல இந்த ஹோம் பேஜுக்கு மட்டும் ரிலேட்டடான கீவேர்ட் காமின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அந்த இது மட்டும் குடுக்கும். இது 2ல எத எப்ப யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குன்னா, நீங்க வந்து சொல்லுமே ஒரு நிச் சைட்ட பார்க்குறீங்க. அந்த சைட்ல இருக்கிற எல்லா பேஜஸுமே உங்களுக்கு ரிலேட்டடு, இல்ல எல்லா பேஜஸ்ல என்னென்ன கீவேர்ட் டாக் பண்றாங்களோ, அது எனக்கு ரிலேட்டடா இருக்க போதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னு சொன்னா, என்டயர் சைட் குடுக்கலாம்.
ஒரே ஒரு பேஜ் எப்போ கொடுக்கணும்னா, இந்த வெப் பேஜ் இல்ல இந்த பிளாக் போஸ்ட் இல்ல இந்த ஆர்டிக்கல் டாக் பண்ற கீவேர்ட் மட்டும் தான் எனக்கு கோலு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் வெப்சைட்குள்ள போறீங்க. அதுல போய் நீங்க ஒரு நியூஸ் பீஸ் வாசித்துக்கிட்டு இருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்னு குடுக்குறாங்க. இல்ல பிளாக் பேஜ். எனக்கு அந்த பிளாக் போஸ்ட் மட்டும் தான் எனக்கு முக்கியம். அந்த இதில ஹவ் டூ ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்னு இருக்கிறதுக்கு நான் அதுக்கு தான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ண போறேன். அப்ப அதில வேற மாரி என்னென்னன்னா சொல்லலாம். நான் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும் அது மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அந்த பிளாக் வந்து நெறைய எத்தனையோ வகையான ஆர்டிகல்ஸ் எழுதலாம். ஃப்ரீலான்சர் எழுதலாம், கிராஃபிக் டிசைனிங் எழுதலாம், கோடிங் செய்யலாம் ஏஐ. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதுங்கிற நேரம், அப்ப நீங்க ஒன்லி ஆன் திஸ் பேஜ்ங்கிறத குடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்டையர் சைட் குடுத்துட்டு கெட் ரிசல்ட்ஸ் குடுத்தா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 840 கீவேர்ட்ஸ் எங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. எவ்வளோ ஈஸியா கிடைச்சிட்டு பாருங்க. நான் வெறும் ஐபிஎல்ங்கிற இந்த இடத்துல ஒரு காம்படிட்டர் வெப்சைட்ட நான் போடுறேன். போட்ட சரிக்கும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வருது. பை டிஃபால்ட்டா நாங்க ஃபில்டர்களும் இருக்கு. எங்களுக்கு வியூஸுமே நம்ம மாத்திக்கலாம். குரூப் வியூஸ் பார்த்தோன்னு சொன்னா, அந்த கீவேர்டுகள வச்சு நம்ம குரூப் பண்ண மாரி காமிக்கும். அது இன்னும் நாங்க பண்ணி இருந்தா அது காமிக்கும். காலம்ஸ்ல வந்து நாங்க என்னென்ன காலம்லாம் இதில வேணுமோ அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர மாத்திக்கொள்ளலாம். எனக்கு வேணுங்கிற மாரி எல்லாமே இங்க செஞ்சுட்டு நான் அப்ளை குடுத்தேன்னா, அந்த சேஞ்ச் இங்க மாறும். அந்த மாரி காலம் கண்ட்ரோல் வந்துட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூட் அடல்ட் ஐடியா பை டிஃபால்ட்டா எனேபிள்ட் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு சேஃப் கேம்பெயினுக்காக. ஸோ நீங்க வந்து 18+ கீவேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், இல்ல அடல்ட் கீவேர்ட அவாய்ட் பண்ணணும்னு நெனச்சா, இந்த ஃபில்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இது வேணாட்டினா, நீங்க இத க்ளோஸ் பண்ணிடலாம். உங்க ஓன் டிசிஷன் தான். இங்க பார்த்தீங்கன்னா, ப்ராடன் இது. இங்க கீழ வந்தீங்கன்னா, இதுதான் எங்களோட மெயின் பாயிண்ட்டு. இதுல என்னன்னா, கீவேர்ட்ஸ் குடுத்துறோம். ஆக்சுவல் கீவேர்ட். மந்த்லி சர்ச் இந்த டார்கெட் கண்ட்ரில எவ்வளோ பேர் இத பத்தி சர்ச் பண்றாங்க. 3 மந்த்ஸ் சர்ச்னா லாஸ்ட் 3 மந்த்ல இது எவ்வளோ கூடியிருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும், ஐபிஎல் வந்து எப்பயுமே நடக்காது. ஒரு பர்ட்டிகுலர் சீசன் ஆஃப் ஒரு 3 மந்த்ஸ்ல தான் நடக்கும் மோஸ்ட்லி. ஸோ மேபி சம்டைம்ஸ் ஒரு சர்ச்சுமே இருக்காது. ஏன்னா நெறைய பேர் ஐபிஎல் லைவ்னு சர்ச் பண்றாங்க. ஆனா லாஸ்ட் 3 மந்த்ல நெறைய பேர் சர்ச் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்ப டூர்னமெண்ட் ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ அந்த டைம்ல இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000% கூடி இருக்குதுன்னு காமிக்குது. காம்படிஷன்ங்கிறது இது வந்து எஸ்சிஓ காம்படிஷன் இல்ல. இது நெறைய பேர் மிஸ்டேக்கா கன்சிடர் பண்ணிருவாங்க. ஓ காம்படிஷன் லோனா இது ரொம்ப ஈஸியான கீவேர்ட். அது அர்த்தமே இல்ல. என்ன ரீசன்னா இந்த இடத்துல ஆட்ஸை எத்தனை பேர் இந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி ஆட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கங்கிறது குறிக்கிறது தான் இந்த காம்படிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சாக்லேட் பார் வச்சுருக்கேன்னு சொன்னால், அந்த சாக்லேட்டை வந்து இப்போ யாராச்சும் வந்து சாக்லேட் பார்னு கூகுளில் அடிக்கிற நேரம் நான்லாம் ஒரு 10 அட்வர்டைஸ்மெண்ட் 10 பிராண்ட் இருந்துட்டு ஏன் சாக்லேட்டை பற்றி நீ காமிக்கணும், ஏன் சாக்லேட்டை பற்றி காமிக்கணும், ஏன் சாக்லேட்டை பற்றி காமிக்கணும்னா 10 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல காம்படிஷன் கூட அந்த கீவேர்டுக்கு. அப்போ கூகுள் என்ன செய்யணும், கூட காஸ்ட் அவங்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க. டிமாண்ட் அங்கே இருக்கும். யாரை வேணாலும் மாறி மாறி காமிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ சப்போஸ் அதே நேரத்தில் நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாச்சு இது பண்ணுறேன்னு சொன்னால், அது வந்து வுட் ஸ்டாச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக் டாக் வுட் ஸ்டாச்சுனா அந்த இது இடத்துல வந்து ஒரு 2 அட்வர்டைசஸ் தான் ஏன் ஆட காமின்னு காமிக்கிற நேரம் ஆப்வியஸாக அங்கே காம்படிஷன் குறையா இருக்குது. அதனால கம்மியான ரேட்டும் கூகுள் ஆட்ஸ் சார்ஜ் ஆகும். ஸோ அந்த காம்படிஷன்களை குறிக்கிறது தான் இந்த காம்படிஷன். ஸோ லோங்கிறது மோஸ்ட்லி யாருமே இல்லை. மீடியம்ங்கிறது 1-2 பேராச்சும் இருக்கிறாங்க. ஐங்கிறது சில கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் இடத்துல இல்லை. ஒரு கீவேர்டை பொறுத்து காமிக்கும். ஐன்னா நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒய் ஆன் ஒய்னா இயர் ஆன் இயர் சேஞ்சஸ் காமிக்குது. எவ்வளோ டிஃபர் ஆகுதுங்கிறத காமிக்குது. டாப் இது வந்து பிட்டோட ரேஞ்சை காமிக்குது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த ஆடு ரன் பண்ணணும்னா, இந்த கீவேர்டுக்கு நான் ஆடை ரன் பண்ணணும்னா அரவுண்ட் $0.59 $1.66 ஒரு கிளிக்கு கொடுக்கணும். இது வந்து நீங்கள் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண போகிறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வேல்யூபிளாக இருக்கும். எஸ்சியூவில் நான் இதை எப்படி யூஸ் பண்ண சொல்வேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இது வந்து உங்கள் எஸ்சிஓ நீங்கள் டார்கெட் பண்ணுற கீவேர்டை ஒரு வேல்யூவேஷன் பாயிண்ட்டுக்கு நீங்கள் இந்த சிபிசியை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் என்ன செய்வேன்னா, இப்போ அரவுண்ட் சொல்லுவேன் ஒரு 10,000 சர்ச்சஸ் கிடைக்கிற ஒரு கீவேர்டுன்னு சொன்னால், நீங்கள் டாப் 3ல போனீங்கன்னா நீங்கள் ஒரு கெஸ்ஸை நீங்கள் பண்ணிக்கொள்ளணும். அரவுண்ட் ஒரு 6-7% கிளிக்கை நான் கெட் பண்ண போகிறேன்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா 10,000க்கு அரவுண்ட் 600 கிளிக்ஸ்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா மந்த்லி, அந்த 600 கிளிக்ஸை இந்த காமிக்கிற அமௌண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
ஒரு ஓவரால் வேல்யூ கிடைக்கும். அந்த கீவேர்டுனுக்கு உங்களுக்கு எவ்வளோ மதிப்புங்கிற ஒரு கீவேர்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேணுங்கிற கீவேர்டு எல்லாத்தையுமே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணாமல் டவுன்லோட் கீவேர்ட் ஐடியாஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஷீட்டாகவும் டவுன்லோட் பண்ணலாம், சிஎஸ்வியாகவும் இது பண்ணலாம். அது போக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த் நீங்கள் லாஸ்ட் 12 மந்த் பார்க்கலாம், லாஸ்ட் 24 மந்த் டீட்டெயில் பார்க்கலாம், ஆல் அவைலபிள் டீட்டெயில் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டைம் ஃபில்டரை இங்கே தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே இது அவ்வளோ கீவேர்ட்ஸுமே ஃபுல்லாக எனக்கு டவுன்லோட் ஆயிரும். கரன்சி செட் ஆயிரும், அவரேஜ் மந்த்லி சர்ச் காமிச்சிரும் எல்லாமே. இதில் நீங்கள் இருந்து உங்களுக்கு என்ன கீவேர்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுதான் அவ்வளோ ஈஸி. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அது போக நீங்கள் டிரெக்டாக டவுன்லோட் பண்ண வேணான்னு விரும்பினாலும் இதுகளில் நீங்கள் என்னென்ன கீவேர்டு வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணலாம். பேஜஸாக இருக்கும். அந்த கீவேர்டு ஒரு கீவேர்டை பொறுத்து எத்தனை சஜஷன் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் இந்த அரோ மார்க்கை வச்சு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணுற நேரம் ஒரு பேஜ் செலக்ட் பண்ணோன்னே அந்த இடத்துல நீங்கள் இங்கே இருந்து காப்பி கொடுத்து கிளிப் போர்டில் காப்பி ஆயிரும். நீங்கள் இப்போ இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கே வந்தாலும் அந்த பேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பண்ணிக்கொள்ளலாம். இது தான் வெப்சைட். இது சிமிலர் சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு டிரெக்டாக கீவேர்ட் வழியாக சர்ச் பண்ணாலும் கிடைக்க போகிறது. இது யூஸ் பண்ணாலும் அதே தான். இப்போ ஸ்டார்ட் வித் நியூ கீவேர்ட்ஸில் இதில் நாங்கள் என்ன பண்ணோன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெப்சைட்டை கொடுக்காம இந்த இடத்துல இதுதான் என்னோட கீவேர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லாயர்னு வச்சுக்கொள்வோம். லாயர்னு இருக்கிற நேரம் எனக்கு லாயர்னு சர்ச் பண்ணுறது தான் என்னோட மெயின் கீவேர்டு. ஏன்னா என்னை பற்றி சர்ச் பண்ண லாயர். இப்போ டென்டல் கிளினிக் ஒன்று நடத்துகிறேன்னா எனக்கு டென்டல் கிளினிக் தான் மெயின் கீவேர்ட். ஸோ அதெல்லாம் தெரியும் நம்மளுக்கே வச்சுக்கிட்டு. அப்படிங்கிற நேரம் இந்த இடத்துல அந்த மெயின் கீவேர்டை நாங்கள் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் இல்லை எஸ்சிஓ பர்சன்னா நான் எஸ்சிஓங்கிறதே மெயின் கீவேர்டாக போட்டுட்டு என்னோடய டார்கெட் லொக்கேஷன் இங்கே செட் பண்ணுவேன். கொடுத்துட்டு கெட் ரிசல்ட்ஸ்னு கொடுத்தா இப்போ கூகுள்கிட்ட எனக்கு வெப்சைட் இல்லை, இது தான் என் மெயின் கீவேர்ட், இதிலேருந்து எனக்கு ஐடியா சொல்லுன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 689 கீவேர்ட் ஐடியா அது கண்டுபிடிச்சி சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் தான் வரும், அன்ரிலேட்டட் கீவேர்ட் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இந்த எஸ்சிஓங்கிற வேர்டு இருக்கிற கீவேர்ட்ஸ் கிடைக்கிது. அது போக இதெல்லாம் சிமாண்டிக்கலி ரிலேட்டட் கீவேர்டுன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா எஸ்சிஓங்கிற இந்த சர்ஃபர் சிஓங்கிறது ஒரு ப்ராடக்ட். ஸோ அதையுமே ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ் பார் இந்த இடத்துல இதில் எங்கேயுமே எஸ்சிஓங்கிறதே மென்ஷனே பண்ணல பாருங்கள் அந்த வேர்டில். ஆனால் மோஸ் பாருங்கிறது என்ன, அது ஒரு எக்ஸ்டென்ஷன் மோஸால் டெவலப் பண்ணது. எஸ்சிஓ ஸ்டாட்டிஸ்டிக் பேக்லிங்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த இடத்துல அதுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த மாதிரி ஈவன் அது எஸ்சிஓங்கிற ஸ்பெசிஃபிக் வேர்ட் மென்ஷன் ஆகாட்டினா கூட அது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணி எஸ்சிஓ ரிலேட்டடான ப்ராடக்ட் கீவேர்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைசேஷனும் ஒரு வகையான லோக்கல் எஸ்சிஓ தான். ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே காமிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு பொறுத்து நீங்கள் எஸ்சிஓ நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, அதில் எஸ்சிஓங்கிறத நான் எஸ்சிஓ டீட்டெயில் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன், எஸ்சிஓலேருந்து ஒரு கட்டை நீங்கள் பின்னாடி போய் இன்னும் உங்கள் சர்ச்சை ப்ராட் பண்ணலான்னு இங்கே காமிக்குது. ஏன்னா எஸ்சிஓங்கிறது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அது சொல்லுது இந்த இடத்துல நீங்கள் எஸ்சிஓங்கன்னு மட்டும் சர்ச் பண்ணாமல் ஏன் ப்ராடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சர்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ இப்போ வேணும்னு சொன்னால் நான் இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் என்ன ஆகுன்னா அந்த கீவேர்டுமே இதில் அட் ஆகி 689 இப்போ இந்த கீவேர்ட் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ உங்களுக்கு தேவையான சஜஸ்டட் கீவேர்ட்ஸை இங்கே கொடுக்கும். அது கொடுக்கறது மூலமாக கீவேர்ட்ஸ் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு கீவேர்ட் நீங்கள் ஓனாக ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் இங்கேயே பண்ணிவிட முடியும். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு அடிக்கிறேன், கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீவேர்டு அதுவுமே அப்டேட் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் நான் வித்தின் ஒரு 3 கீவேர்டை வச்சு கிட்டத்தட்ட 2400 கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். எப்போ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் டவுன்லோட் கீவேர்ட் ஐடியாஸ் கொடுத்து நான் ஈஸியாக எடுத்து இதிலேருந்து எனக்கு எந்தெந்த கீவேர்டு ஈஸியாக இருக்கும், எந்தெந்த கீவேர்டை நான் டார்கெட் பண்ணணுமோ எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபைல் பெருசுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கொள்ளலாம். இது தான் ஈஸியாக கூகுள் கீவேர்ட் பிளானர் மூலமாக எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுங்கிறது. நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் டெம்ப்ளேட் வேணும்னா தனியாக ஒரு வீடியோவில் நான் போட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃப்ரீ கீவேர்ட் ரிசர்ச் டூலு, அடுத்த பெஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் டூலு எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.